எந்தெந்த கேஸுக்குலாம் ஈஸியாக பெயில் கிடைக்கும், எந்தெந்த அஃபென்ஸ்லாம் பெயில் கிடைக்காது, அதாவது சீக்கிரம் பெயில் கிடைக்காது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து சீரியஸ் அஃபென்ஸாக இருக்குது, 3 வருஷத்துக்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸு, சீரியஸ் அஃபென்ஸாக இருக்குது, மர்ட்ரு, ரேப்பு, கிட்னாப்பிங், இந்த மாதிரி அஃபென்ஸுக்கெலாம் பெயில் சீக்கிரம் கிடைக்காது. அதுக்கான பர்டிகுலர் நார்ம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டாக பார்த்து கொடுக்கறது தான் அதுக்கு பெயில். சரிங்களா? ஸோ அந்த 3 வருஷத்துக்கு கீழே 3 வருஷத்துக்குள்ளே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருக்குது, சின்ன சின்ன அஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக பெயில் கிடச்சிரும். இப்போ வந்து அதாவது வந்து சீரியஸ் அஃபென்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மால் கேசஸ் அஃபென்ஸாக இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் வந்து பெயில் கேட்குறது நம்மளோட ரைட்ஸு, அது நம்ம கோர்ட்டு பார்த்து கொடுத்துருவாங்க. 3 வருடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பெயில் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் சீரியஸ் அஃபென்ஸாக இருக்கும் பொழுது பெயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பர்டிகுலர் நார்ம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் கோர்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு அவங்க ஒரு பெயில் கொடுப்பாங்க. சீக்கிரம் கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும்.